அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாரிசுரிமை சட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் எல்லோருடனும் தொடர்புபடுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்ற போதிலும் அது பற்றிய அறிவு, அது பற்றிய தெளிவு எங்களில் பெரும்பாலானவர்களுக்கு இல்லை என்று கூற முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி குறிப்பிட்டார்கள்: தஅல்லமுல் ஃபராயித் வஅல்லிமூஹா அன்னாஸ். நீங்கள் இந்த வாரிசுரிமை சட்டத்தை படித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் படித்துக் கொண்ட இந்த வாரிசுரிமை சட்டத்தை ஏனைய மனிதர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். ஃபஇன்னஹா நிஸ்ஃபுல் இல்ம். இந்த வாரிசுரிமை சட்டம் அறிவின் அரைவாசி பகுதியாகும். மனிதன் மறக்கின்ற முதலாவது விடயமும் இந்த வாரிசுரிமை சட்டம் பற்றிய அறிவுதான். என்னுடைய சமூகத்திலிருந்து கலட்டப்படுகின்ற முதலாவது அறிவு இந்த வாரிசுரிமை சட்டம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். இந்த ஹதீஸின் ஆரம்பத்தை பாருங்கள். நீங்கள் வாரிசுரிமை சட்டத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அதனை பிறருக்கு கற்றுக் கொடுங்கள். இந்த இரண்டும் நடைபெறாவிட்டால் அது என்னுடைய சமூகத்தில் முதலாவது மறக்கடிக்கப்படக்கூடிய அறிவாக இருக்கும். வணக்க வழிபாடுகளோடு தொடர்பட்ட சட்டங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் இந்த வாரிசுரிமை சட்டம் பற்றிய அறிவை நாங்கள் எவ்வளவு தூரம் அறிந்து வைத்திருக்கின்றோம்? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் இந்த வாரிசுரிமை சட்டத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் உங்களுடைய மார்க்கமாகும். சஹாபாக்களில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாரிசுரிமை சட்டத்தை கற்று அதில் மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதராக இருந்தார்கள். சஹாபாக்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தேடி தேடி சென்று இந்த சட்டங்களை கற்றுக்கொள்வார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் வாழுகின்ற இந்த காலத்தில் இது பற்றிய அறிவு தெளிவு இல்லாமல் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சூரத்துன் நிசாவில் வாரிசுரிமை சட்டத்தை மிக தெளிவாக எங்களுக்கு கூறியிருக்கின்றார். அல் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சட்டங்களை தெளிவுபடுத்துகின்ற போது பெரும்பாலும் சட்டங்களை மிக சுருக்கமாகத்தான் குறிப்பிட்டிருக்கின்றது, விரிவாக குறிப்பிடவில்லை. சில சட்டங்களை அல் குர்ஆன் மிக தெளிவாக விரிவாக குறிப்பிட்டிருக்கின்றது. அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சட்டங்களில் ஒன்றுதான் வாரிசுரிமை சட்டம். ஒருவர் மரணித்தால் மரணித்தவருடைய வாரிசு உரிமையாளர்கள் யார்? அந்த ஒவ்வொரு வாரிசு உரிமையாளர்களிலும் யார் யார் வாரிசு சொத்தை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள்? அவர் தகுதியானவராக இருந்தால் மரணித்தவருடைய சொத்திலிருந்து எவ்வளவு பங்கை பெற்றுக் கொள்வார் என்று அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக வாரிசுரிமை சட்டத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த வாரிசுரிமை சட்டத்துக்கு வருவதற்கு முன்பு அல்லாஹ் தஆலா பல அல் குர்ஆன் வசனங்களில் இது பற்றி பேசிவிட்டு 3 வசனங்களில் இந்த தெளிவை எங்களுக்கு வழங்குகின்றார். சூரத்துன் நிசாவில் 11வது வசனம், 12வது வசனம், 176வது வசனம். இந்த 3 வசனங்களையும் ஒருவர் சரியாக விளங்கிக் கொள்வார் என்றிருந்தால் வாரிசுரிமை சட்டத்தை அவர் நன்றாக புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள்
வருகின்ற வகுப்புகளில் இந்த 3 வசனங்களையும் விரிவாக பார்ப்போம். அல்லாஹ் தஆலா இந்த வாரிசுரிமை சட்டங்களை எங்களுக்கு கூறிவிட்டு அந்த வசனங்களின் கடைசியில் கூறுகின்றான், ஃபரீதத்துன் மினல்லாஹ். இந்த வாரிசுரிமை சட்டம் அல்லாஹ் தஆலாவால் உங்களுக்கு விதியாக்கப்பட்ட, ஃபர்தாக்கப்பட்ட ஒரு கடமையாகும். நாங்கள் 5 நேரம் ஏன் தொழுகின்றோம்? அல்லாஹ் தஆலா அதை எங்களுக்கு வாஜிபாக்கி இருக்கின்றான், ஃபர்தாக்கி இருக்கின்றான். ரமதான் வந்தால் நோன்பு பிடிக்கின்றோம். ஏன்? அது எங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கின்றது, ஃபர்தாக்கப்பட்டிருக்கின்றது. சமூகத்தில் வசதி உள்ளவர்கள் ஜகாத் கொடுக்கின்றார்கள். ஏன்? அது எனக்கு கடமையானது, ஃபர்தானது என்ற ஒரு சட்டத்தை தெரிந்து வைத்திருப்பதன் காரணமாக. இப்படி உங்களுக்கு தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற கடமைகள் வாஜிபானது, ஃபர்தானது என்பது போலவே வாரிசுரிமை சட்டமும் ஃபர்தானது, கடமையானது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இந்த சட்டங்களை கூறுகின்ற ஒரு வசனத்தின் கடைசியில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், தில்க ஹுதூதுல்லாஹ். இந்த வாரிசுரிமை சட்டங்கள் தான் அல்லாஹ் தஆலாவின் எல்லைகளாகும், வரையறைகளாகும். இந்த எல்லைகளை, வரையறைகளை யார் பேணி நடக்கின்றாரோ அவருக்கு நாங்கள் சுவர்க்கத்தை வழங்குவோம். இந்த எல்லைகளை மீறி, அத்துமீறி நடக்கின்றாரோ அவருக்கு நரகம் இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றார். தொழுகை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் பல வசனங்களில் கூறியிருக்கின்றான். ஆனால் வாரிசுரிமை சட்டத்தை கூறிவிட்டு இப்படி ஆர்வமூட்டி எச்சரிப்பது போன்று வேறு எந்த ஒரு சட்டத்துக்கும் அல்லாஹ் தஆலா கூறவில்லை. இது ஃபர்தானது. இந்த வரையறைகளை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதனூடாக உங்களுக்கு சுவர்க்கத்துக்கு போக முடியும். இந்த வரையறைகளை உங்களால் பேணி பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்றால் அது உங்களுக்கு நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமையும். நாங்கள் இந்த சட்டங்களை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு எங்களுடைய நடைமுறையை, வாழ்க்கையை அவதானித்தார். ஒருவர் மரணித்தார். மரணித்தவருடைய சொத்துக்கள் எவ்வாறு பிரிக்கப்படுகின்றது? பெரும்பாலும் வீட்டில் இருக்கின்ற கடைசி பிள்ளைக்கு, ஆண் குழந்தையாக இருந்தால் இருக்கின்ற சொத்துக்கள் அனைத்தும் அவருக்கு சென்றுவிடும். பெண்களாக இருந்தால், அவர்கள் திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அந்த சொத்தில் எந்த ஒரு பங்கும் இருக்காது. அல்லது வீட்டின் பொறுப்புகளை சுமந்து கொள்ளக்கூடியவர் மூத்த பிள்ளை, எனவே அவர் இந்த சொத்துக்களை பராமரிக்கின்ற ஒரு பொறுப்பை எடுத்துக் கொள்வார். இப்படி நாங்கள் நினைத்த விதத்தில் சொத்துக்கள் பிரிக்கப்படுகின்றன. அவ்வாறு பிரிக்கப்படுகின்ற போது குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் பிளவுகள், பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் ஏற்படுகின்றன. அந்த பிரச்சனைகள் வருகின்ற போது குடும்ப உறுப்பினர்கள் கதைத்துக் கொள்கின்ற, பேசிக் கொள்கின்ற வார்த்தைகளில் ஒன்றுதான், தந்தை வாழும் போது நன்றாக சம்பாதித்து சொத்துக்களை சேர்த்துவிட்டு மரணித்து விட்டார். பிள்ளைகள் அந்த சொத்துக்களை பிரித்துக் கொள்வதற்கு அடித்துக் கொள்கிறார்கள். கபரில் இருக்கின்ற அவருக்கு இடுமூச்சினை இல்லை என்று கூறுகின்ற வார்த்தைகளை நாங்கள் செயல்படுகின்றோம். ஆனால் அப்படி பிரச்சினைப்பட்டுக் கொள்ள தேவையில்லாத அளவு, குடும்பத்தில் விரிசல்கள் ஏற்படாத அளவு அல்லாஹ் தஆலா இந்த வாரிசுரிமை சட்டத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார்.
இந்த சொத்துக்களை ஒருவர் மரணித்தால் மரணித்தவருடைய சொத்துக்களை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியான வாரிசு உரிமையாளர்களுக்கு மத்தியில் சொத்து பிரிக்கப்படுவதற்கு முன்பு சில விடயங்கள் எங்களுடைய கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அந்த விடயங்களை மாத்திரம் இன்றைய அமர்வில் நாங்கள் பார்ப்போம். அதில் முதலாவது, இந்த வாரிசு சொத்தை பெற்றுக் கொள்வதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணங்கள் இருந்தால்தான் ஒருவர் மற்றவரிடமிருந்து சொத்துக்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதில் 3 காரணங்கள் காணப்படுகின்றன. அந்த 3 காரணங்களில் 2 காரணங்கள் நடைமுறையில் இருப்பவை. 3வது காரணம் இன்றைய நடைமுறையில் இல்லாது இருந்த போதிலும் எங்களுடைய அறிவுக்காக அதனை பார்ப்போம். முதலாவது, திருமண உறவு. இஸ்லாம் கூறுகின்ற சரியான திருமண உறவினூடாக கணவன் மனைவியிடமிருந்தும் மனைவி கணவனிடமிருந்தும் சொத்துக்களை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியானவர்களாக மாறுவார்கள். மனைவி கணவனிடமிருந்து ஏன் சொத்துக்களை பெற்றுக் கொள்கின்றார் என்றால் திருமண உறவு என்ற காரணத்தினால். இந்த திருமண உறவு சஹீஹானதாக இருக்க வேண்டும். 2 பேருக்கு இடையில் நடைபெற்ற அந்த திருமண உறவு அங்கீகரிக்கப்பட்ட திருமண உறவாக இருக்க வேண்டும். அங்கீகரிக்கப்படாத திருமண உறவாக இருந்தால், பெயரளவில் நடைபெற்ற ஒரு திருமணமாக இருந்தால், இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத முறையில் அந்த திருமண உறவு இருந்தால், அவர்களில் ஒருவர் மரணித்தால் அடுத்தவருக்கு அந்த சொத்து பரிமாறப்பட மாட்டாது, பரிமாற முடியாது. ஒருவர் மற்றவரிடமிருந்து சொத்துக்களை பெற்றுக் கொள்வதற்கு இருக்கின்ற முதலாவது காரணம் திருமண உறவு, சஹீஹான திருமண உறவு. 2வது, பரம்பரை உறவு. பரம்பரை உறவினூடாக ஒருவர் மற்றவரிடமிருந்து சொத்துக்களை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பரம்பரை உறவு ஒருவருடைய தந்தை, தந்தையின் தந்தை, அப்பா என்று மேல போகக்கூடிய உறவு. ஒருவர் பிறப்பதற்கு காரணமாக இருந்த ஆண்கள், வாப்பா அப்பா அப்பட வாப்பா என்று மேல் போகக்கூடியார்கள். இதே போல உம்மா, உம்மட உம்மா, உம்மம்மா, உம்மமட உம்மா என்று மேல் போகக்கூடியார்கள். வாப்பம்மா அல்லது வாப்பட வாப்பா என்று அங்கேயும் வரையும். அப்ப ஒருவர் பிறப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் வாரிசு சொத்தை பெற்றுக் கொள்வார்கள். பெற்றுக் கொள்வதற்கான காரணம் இந்த இரத்த உறவு. 2வது, ஒருவரினூடாக பிறந்தவர் மகன், மகண்ட மகன், மகண்ட மகண்ட மகன், பேரண்ட மகன் என்று கீழே போகக்கூடிய ஆண்கள். அதே போல மகள், மகளும் வாரிசு உரிமையாளர். ஆனால் மகள், மகளோட மகளும் வாரிசு சொத்தை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியானவராக மாறும். மகள் அல்லது பேத்தி என்று நீங்கள் சொல்றீங்க. மகன், மகண்ட மகன், மகள், மகளோட மகள். மகண்ட மகள், மகனின் மகளும் வாரிசு சொத்தை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியானவளாக மாறும். இந்த 3 உங்களுக்கு பெரும்பாலும்
விளங்கி இருக்கும் இல்லையா? உதாரணமாக ஜெய்திட மகன், ஜெய்திட மகண்ட மகன், அதாவது ஜெய்திட பேரன், ஜெய்திட பேரண்ட மகன் என்று கீழே போகக்கூடிய ஆண்கள். ஜெய்திட மகன், ஜெய்திட மகள்ட மகள், அதாவது ஜெய்திட பேர் என்று கீழே போகக்கூடிய பெண்கள். இது பெரும்பாலும் ஓகே. மூணாவது வட்டம் ஜெய்திட மகண்ட மகள் வாரிசத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான மாறும். அப்ப இது பரம்பரையூடாக, இரத்த உறவினூடாக ஒருவர் மற்றவரிடமிருந்து சொத்துக்களை பெற்றுக் கொள்வதற்கான இரண்டாவது காரணம். இந்த உறவில் வரக்கூடிய மூன்றாவது பிரிவினர் உடன் பிறந்த சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரிகள், உடன் பிறந்த சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரிகள். ஜெய்திட நானா அல்லது தம்பி, ஜெய்திட தாத்தா அல்லது தங்கச்சி. ஜெய்திட தந்தை வழி மூலமாக வந்த சகோதரன், ஜெய்திட தந்தை வழி மூலமாக வந்த சகோதரன். இது எங்கட சமூகத்துல குறவு. வாப்பா 2 திருமணம் முடிச்சிருந்தார், அந்த கட்டத்துல தான் தந்தை வழி சகோதரன் வரும். வாப்பட முதலாவது மனைவியினூடாக கிடைச்ச ஆம்பளை பிள்ளையும் வாப்பட 2வது மனைவியூடாக கிடைச்ச ஆம்பளை பிள்ளைக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு தந்தை வழி சகோதரர். வாப்பா உண்டு உம்மரை. அதே போல தாய் வழி சகோதரர், தாய் வழி சகோதரர். வாப்பா உம்மா உண்டு, வாப்பா 2. உம்மா ஒரு ஆணை திருமணம் முடிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்றுக்கொள்றார். அதுக்கு பிறகு இந்த கணவன் மூத்தார். மூத்தாயினத்துக்கு பிறகு இந்த பெண் 2வது திருமணத்தை முடிக்கிறார். அந்த 2வது திருமணத்தினூடாக ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைச்சா அவங்க 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு தாய் வழி சகோதரர். இதே போல தந்தை வழி சகோதரிகள், தாய் வழி சகோதரிகள், இவங்களும் அந்த வாரிசு சொத்தை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியான வட்டத்தில் வருவார். இந்த உடன் பிறந்த சகோதரன், தந்தை வழி சகோதரன், இந்த 2 பேர்டையும் மகன்மார், அவர்களும் வாரிசு உரிமையார். 4வது ஜெய்திட சாச்சா பெரியப்பமார், ஜெய்திட சாச்சமார் அல்லது பெரியப்பமார், அதாவது ஜெய்திட வாப்பட உடன் பிறந்த சகோதரர். ஜெய்திட சாச்ச பெரியப்பமார்ந்த மகன்மார். ஜெய்திட சாச்சா அல்லது பெரியப்பா தந்தை வழி மூலமாக வந்திருக்கேன் அல்லது தாய் வழி மூலமாக வந்திருக்கேன். அப்படி வந்தாலும் அவங்களும் வாரிசு உரிமையாளர்கள் வட்டத்திற்கு வரும். ஓகே, இவ்வளவு பேரும் பரம்பரையினூடாக வாரிசு சொத்தை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியானவர்கள். அவங்களுக்கு ஒரு நேரம் சொத்து கிடைக்கும், கிடைக்காம போகும். இதை நான் இன்னொருக்க ஞாபகப்படுத்துகிறேன். ஒருவர் மற்றொருவரிடமிருந்து வாரிசு சொத்தை பெற்றுக் கொள்வதற்கு 3 காரணங்கள் காணப்படுகின்றன. அதுல முதலாவது காரணம், 2 பேருக்கிடையில் சரியான திருமண ஒப்பந்தம் நடைபெற்றிருக்க வேண்டும். அப்படியாக இருந்தால் கணவன் மனைவியிட்டிருந்தும் மனைவி கணவனிலிருந்தும் வாரிசு சொத்துக்களை பெற்றுக் கொள்வார்கள். 2வது காரணம் பரம்பரை உறவு. பரம்பரை உறவு 4 பகுதிகளாக வரையிலும் ஒருவர் பிறப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள்
வாப்பா அப்பாண்டு மேலூர் போகக்கூடியவர்கள், உம்மா உம்மமாண்டு மேலூர் போகக்கூடிய பெண்கள். ஒருவரினூடாக பிறந்தவர்கள் பிள்ளைகள், மகன் மகண்ட மகன், மகள் மகள்ட மகள் என்று கீழே போகக்கூடிய. ஒருவரின் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், செய்திட உடன் பிறந்த சகோதரர்கள், அது நான வாழ்க்கையிலும் தம்பி வாழ்க்கையிலும். அதே போல சகோதரிகள், தாத்த வாழ்க்கையிலும் தங்கச்சி வாழ்க்கை. செய்திட தந்தைகளின் மூலமாக வந்த சகோதரர்கள், செய்திட தாய்களின் மூலமாக வந்த சகோதரர்கள். இந்த ரெண்டு பேர்கள் உடன் பிறந்த சகோதரர்கள், தந்தைகளின் மூலமாக வந்த சகோதரர்கள் மகன்மார். இவங்க எல்லாரும் ஜெயித் மரணித்தால் வாரிசு சொத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்களாக மாறுவார்கள். நாலாவது ஜெயிதிட சாட்சமார் பெரியப்பமார், சாட்ச பெரியப்பமார்ட மகன்மார். மூணாவது காரணம், ஒரு அடிமையை விடுதலை செய்திருந்தால் அதுவும் வாரிசு சொத்தை பெற்றுக் கொள்வதற்கு காரணமாக அமைய முடியும். ஆனால் அடிமைத்தனம், அடிமையை விடுதலை செய்வது இன்றைய உலகில் இல்லாத ஒரு விடை. நாங்கள் அடுத்த தலைப்புக்கு வருவோம். ஒருவர் வாரிசு சொத்தை பெற்றுக் கொள்வதற்கு சில நிபந்தனைகள் காணப்படுகின்றன. அந்த நிபந்தனைகள் காணப்பட்டால் தான் ஒருவர் மற்றவரிடமிருந்து வாரிசு சொத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அதுல முதலாவது நிபந்தனை, சொத்து உரிமையாளர் மரணித்திருக்க வேண்டும். சொத்து உரிமையாளர் மரணித்திருந்தால்தான் அவருடைய சொத்துக்களை வாரிசு உரிமையாளர்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுக்க முடியும். அவர் மரணிக்காத பட்சத்தில் வாரிசு சொத்துக்கு இடமில்லை. மரணிக்காம வாரிசு சொத்து பிரிக்கல. அப்படி பிரிப்பதாக இருந்தால் அதை நாங்க வாரிசு உரிமை சட்டத்துடன் கொண்டு வருவதில்லை. அது ஒருவர் மற்றவருக்கு கொடுக்கின்ற ஹதியாவாக, கிஃப்டாக கருதப்படும். யாருக்கும் கிஃப்ட் கொடுக்க, உயிரோடு இருக்கின்ற போது தான் விரும்பியவருக்கு விரும்பிய அளவு கிஃப்ட் கொடுக்க முடியும். ஆனால் பிள்ளைகளுக்கு மத்தியில் தந்தை அல்லது தாய் கிஃப்ட் கொடுப்பதாக இருந்தால், ஹதியா கொடுப்பதாக இருந்தால், அது சரிசமனாக கொடுக்கப்பட வேண்டும். ஆம்புலக்குள்ள பொம்புலக்குள்ள என்று வேறுபாடு இல்லாமல் ஒரே அளவாக எல்லா பிள்ளைகளுக்கும் வழங்கப்பட வேண்டும். பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கு குறைத்து கொடுப்பதற்கு அனுமதி இருக்கு. ஒருவர் மற்றவரிடமிருந்து வாரிசு சொத்தை பெற்றுக் கொள்வதற்கு இருக்கின்ற முதலாவது நிபந்தனை, சொத்து உரிமையாளர் மரணித்திருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, வாரிசு சொத்தை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியானவர் வாரிசு உரிமையாளர் மரணிக்கின்ற போது உயிரோடு இருக்க வேண்டும். ஜெயித் சொத்தை தான் நாங்கள் பிரிக்கணும் என்று இருந்தால் ஜெயித் மௌத்தாகிக்கணும். ஜெயித் மௌத்தாகிற நேரம் ஜெயிதுடைய பிள்ளைகள் உயிரோடு இருந்தால், ஜெயிதுட தாய் தந்தையை உயிரோடு இருந்தால் அவர்கள் ஜெயிதுடைய சொத்துக்களை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியானவர்களாக இருப்பார். ஜெயித் மரணிப்பதற்கு முன்பு ஜெயிதுடைய பிள்ளைகளில் யாராவது ஒருவர் மரணித்திருந்தால், மரணித்த அந்த பிள்ளைக்கு ஜெயித் மரணிக்கின்ற போது சொத்துக்கள் பிரித்து கொடுக்கப்பட மாட்டார். இது இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது, ஒருவர் மரணித்தால் நான் மரணித்தவருடைய சொத்திலிருந்து எவ்வாறு சொத்தை பெற்றுக் கொள்கின்றேன் என்ற அறிவு இருக்க வேண்டும். எந்த முறையில் நான் சொத்துக்களை பெற்றுக் கொள்கின்றேன் என்ற அறிவு இருக்க வேண்டும். அப்ப இந்த மூன்று நிபந்தனைகளும் காணப்பட்டால்
எங்களுக்கு வாரிசு சொத்துக்களை பிரித்து கொடுக்க முடியும். அப்போ இவ்வளவு இன்றைய அமர்வுக்கு போதும் என்று நினைக்கின்றேன். இதோடு தொடர்பட்ட கேள்விகள் இருந்தால் அதுக்குரிய பதில்களை தர முடியும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த அமர்வில் வாரிசு உரிமையாளர்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு சொத்துக்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது பற்றிய விளக்கத்துக்கு செல்ல முடியும். அதாவது ஒருவர் மரணிக்கின்ற போது அவர் என்ன சொத்தெல்லாம் விட்டுட்டு போகின்றாரோ அவ்வளவும் வாரிசு சொத்தாக கருதப்படும். அவர் ஒரு ஆணையத்தான் விட்டுட்டு போறா இருந்தாலும் அதுவும் வாரிசு சொத்து. அது வாரிசு உரிமையாளர்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றாக கருதப்படும். அப்ப சில நேரம் விட்டுட்டு போற அந்த சொத்து பணமாக இருக்கு. பணமாக இருந்தால் எங்களுக்கு பிரிச்சு கொடுக்கிறது விலேஜ். பொருளாக இருந்தால், காணியாக இருந்தால், கட்டிடமாக இருந்தால் எங்களுக்கு இருக்கிறது மாதிரியே பிரிச்சு கொடுக்கலும். அப்படி பிரிச்சு கொடுக்கறதுக்கு கஷ்டமாக அமையும் என்றிருந்தால் குறிப்பிட்ட காணியிட குறிப்பிட்ட கட்டிடத்திட பெருமதியை பார்த்து அந்த பெருமதியை அனைவருக்கும் பிரிச்சு கொடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதனால விரிவா அடுத்தடுத்த அமர்வுகளை பார்ப்போம். ஒரு ஆள் மௌத்தாகிற நேரம் ஜெயிதுக்கு நாங்கள் வச்சுக்கொள்வோமே, ஜெயித் மௌத்தாகிறார். ஜெயிதுல உண்மை உயிரோடு இருக்கிறார். நாங்க சொத்துக்களை பிரிக்கல, ஜெயிதுல சொத்துக்களை பிரிக்கல. ஒரு 2 வருஷம் லேட் ஆயிடுச்சு. 2 வருஷத்துக்கு பிறகு உண்மை மௌத்தாகிறார், ஜெயிதுல உண்மை மௌத்தாகிறார். அதுக்கு பிறகு நாங்க ஜெயிதுடைய சொத்துக்களை பிரிக்கிறதாக இருந்தா எப்படி பிரிக்கிறது? உண்மைக்கும் கொடுக்கணுமா? உம்மாக்கும் கட்டாயம் ஒரு பங்கு போகும். ஏனென்றால் ஜெயித் மரணிக்கிற நேரம் ஜெயிதிட உம்மா உயிரோடு இருக்கிறார். எனவே ஜெயிதிட உம்மா ஜெயிதிட வாரிசு உரிமையாளர்கள்ல ஒரு ஆள். அவர் சொத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் தகுதியானவர். அந்த வகையில் உம்மாக்கும் ஒரு பங்கு பிரிக்கப்பட வேண்டும். அப்ப அந்த பங்கு யார் யாருக்கு போகணும் என்றதை நாங்க திரும்பவும் பிரிக்க வேண்டி வரும். நல்ல ஒரு கேள்வி. வாரிசு சொத்தை பிரிச்சு கொடுக்கிற நேரம் தடைகள் இருக்கக்கூடாது. அப்படியான தடைகளும் 3 இருக்கின்றன. அதுல ஒன்றைத்தான் அவர் சொல்றாரு. வாப்பா ஒரு மார்க்கத்துல, மகன் இன்னொரு மார்க்கத்தில். வாப்பா முஸ்லிம் ஆகிக்கிற, மகன் முஸ்லிம் அல்லாதவராகிக்கிற. வாப்பா மோசாகினா மகனுக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கணும். அப்ப இந்த இடத்துல இஃப்திலாஃபு தீன், வாப்படைய மகனுடைய மார்க்கம் வித்தியாசம் என்ற காரணத்தினால அவங்க 2 பேருக்கு முறையில சொத்து பிரித்து கொடுக்கப்பட மாட்டார். வாப்பட வாரிசு உரிமையாளர்கள்ல யார் யாரெல்லாம் முஸ்லீம்கள் ஆகிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே நாங்கள் சொத்து பிரித்து கொடுக்கிறோம். அதுல 2வது காரணம் தடை ஒன்றிக்குது, கொலை செய்வது. வாப்பாட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில மகன் வாப்பாவை கொலை செய்திருந்தார். அவரை வாப்பட சொத்திலிருந்து எந்த ஒரு பகுதியும் மகனுக்கு பிரித்து கொடுக்கப்பட மாட்டாது. ஏனென்றால் வாப்பாவை மகன் கொலை செய்தார் என்ற காரணம். கணவனுடைய சொத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் மனைவி கணவனை கொலை செய்திருந்தால் அப்பயும் மனைவிக்கு கணவனுடைய சொத்திலிருந்து எந்த ஒரு பொருளும் போகாது. இந்த இடத்துல கொலை இருக்கின்ற காரணம். கொலை செய்திருந்தால், அதாவது வாப்பவ மகன் கொலை செஞ்சிருக்கிறார் என்றது உறுதிப்படுத்தப்பட்டால் வாப்பட சொத்திலிருந்து மகனுக்கு சொத்து போகாது. அந்த கேள்வியில மறுத்தார்.
வாப்பா முஸ்லீமாக இருந்து மகன் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தா வாப்போட சொத்து மகனுக்கு போகாது. இது மாறி இருந்தா மகன் முஸ்லீம், மகன் முஸ்லீம், வாப்பா முஸ்லீம் அல்ல, அப்ப மகன் மௌத்தாகினா வாப்பாவுக்கு போகுமா? அந்த இடத்துல இஸ்லாமிய சட்ட அறிஞர்களுடைய பொதுவான நிலைப்பாடு போகாது. முஸ்லீம் அல்லாதவருக்கு முஸ்லீமுடைய சொத்து போகாது என்பது போலவே முஸ்லீம் அல்லாதவர்களிடமிருந்து ஒரு முஸ்லீமுக்கு சொத்து வரவும் மாட்டார். அப்ப இப்படி ஒரு பொதுவான நிலப்பாடு இருக்குது. ஆனா நவீன காலத்தில் இஸ்லாமிய சட்ட அறிஞர்களுக்கு மத்தியில இது ஒரு கருத்து முரண்பாட்டுக்கு உட்பட்ட ஒரு, குறிப்பாக மேற்கத்திய நாடுகள்ல இது நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிற ஒரு மசாலா, ஒரு ஃபிக்ஹ் பிரச்சனை. அதுக்கு இன்றைய நவீன கால சட்ட அறிஞர்கள் சில வித்தியாசமான நிலைப்பாடுகளை முன்வைத்து இருக்கின்றார்கள், மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள். எனக்கு நாட்டு சட்டம் ஒன்று இருக்குது, ஓகே. ஆனா நாட்டு சட்டத்தினூடாக நான் பெற்றுக்கொள்வது இஸ்லாம் கூறிய அந்த வரையறைக்கு உட்பட்டதா என்றது உறுதிப்படுத்திக்கிறோம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அல் குர்ஆன்ல லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய பணத்தை, செல்வத்தை அநியாயமான முறையில், பாத்திலான முறையில் சாப்பிடாதீர்கள். அநியாயமான முறையில் சாப்பிடாதீர்கள் என்பது வட்டியினூடாக தான் சாப்பிடுவோம் என்றது அல்ல. இருக்கிறது ஹராம் என்பது போல பிறருடைய சொத்தை முறையற்ற விதத்தில் எடுத்துக் கொள்வதும் ஹராம். அப்ப இப்படி எங்களுக்கு முறையற்ற விதத்துல வரும் என்று இருந்தால் அதுல இருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளதான் வேண்டும். கேள்வி என்னென்றால், எங்களுக்கு ஜெய்துக்கு அவர் சம்பாதிச்ச பணத்தை, சொத்தை அவருடைய புலர்களுக்கு, அவருடைய பேர புலர்களுக்கு, குடும்பத்தில் இருக்கிறார்களுக்கு, குடும்பம் அல்லாதவர்களுக்கு கிஃப்ட் பண்ணி. ஆனா புலர்களுக்கு மத்தியில் கிஃப்ட் பண்றதா இருந்தா சரிசமனாக கிஃப்ட் பண்ணணும். ஆனா அப்படி ஒன்றும் அவர் செய்யல. மரண தருவாயில் அவர் வசியத் செய்கிறார், இந்த காணிய இந்த மகளுக்கு கொடுங்க, அந்த வீட்டை இந்த மகளுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு மரணிக்கிறார். அப்ப இதை எங்களுக்கு கிஃப்டாக கருதிடுமா, வாப்பா கொடுத்த உண்டாக கருதிடுமா, அல்லது அந்த வசியத்தை நாங்கள் நிறைவேற்றதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, லா வஸியத லிவாரிசி, வாரிசு சொத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவருக்கு வசியத் இல்லை. வசியத் செஞ்சிருந்த வசியத்தை நிறைவேற்ற மாட்டோம். வாப்பா மகனுக்கு இந்த வீட்டை கொடுங்க, அந்த காணியை கொடுங்கன்னு வசியத் செஞ்சிருந்தா அந்த வசியத் நிறைவேற்றப்பட மாட்டார். ஏனென்றால் அந்த மகன் வாப்பட வாரிசு உரிமையாளர். அப்ப இந்த வாரிசு சொத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியற்ற ஒருவருக்கு, வாரிசு உரிமையாளர்கள் அல்லாத ஒருவருக்கு அவர் வசியத் செஞ்சிருந்தால் அவர் என்ன நோக்கத்தில் அந்த வசியத் செய்தார் என்றதை நாங்கள் பார்த்து அந்த வசியத்தை நிறைவேற்றும். மரண தருவாயில ஏன் செஞ்சார் என்றதை நாங்கள் கொஞ்சம் அலசி ஆராயும். மரண தருவாய் அடைவதற்கு முன்னுக்கு வசியத் செஞ்சுக்கிறார். அப்படி இருந்தால் நாங்கள் முழு சொத்திலையும் 1/3 மேற்படாத அளவு அந்த வசியத்தை நிறைவேற்றும். வாரிசு உரிமையாளர் அல்லாத இருக்கும்போது சரிசமனா கொடுப்பாரு. ஆனா ஒரு ஆண்களுக்கு இருக்காது, ஆண்களுக்கு ஒரு சில நேரம் ஆண்களுக்கு கூட வரும், இன்னும் சில நேரம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமனாக வரும், இன்னும் சில நேரம் ஆண்களை விட பெண்களுக்கு கூடுதலாக போகும். அது எப்பன்றத இன்ஷால்லா அடுத்தடுத்த அமர்வுகளா. ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ் முன்னுக்கு
ஒரு புள்ளைக்கு ஒரு ஈச்சம்பழத்தை கொடுத்தார், ஒரு ஈச்சம்பழத்தை கொடுத்தார். ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணிகிட்ட கேட்டாங்க, உங்களோட அடுத்த பிள்ளைக்கு இதே மாதிரி ஈச்சம்பழத்தை கொடுத்தீங்களா? சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் என்கிட்ட இன்னொரு ஈச்சம்பழம் இல்லையே, இருந்த ஒரு ஈச்சம்பழத்தை இந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொடுத்த ஈச்சம்பழத்தை தயவு செஞ்சு வாங்கிட்டேன், கொடுக்குறேன்டா 2 பிள்ளைக்கு ஒவ்வொரு ஈச்சம்பழத்தை கொடுங்க, அல்லது இந்த ஈச்சம்பழத்தில் அரைவாசி இந்த பிள்ளைக்கும் அந்த பிள்ளைக்கும் கொடுங்க. இப்போ வாப்பா அப்படி ஒரு பிள்ளைக்கு மட்டும் ஹதியா செஞ்சிருந்தார், அந்த ஹதியாவை இவர் ஏற்றுக்கொண்டு வைக்கிறார் என்றிருந்தால் அந்த இடத்துல ஒரு பிழை ஒன்று நடந்துச்சு. அப்போ ஒரு பிழை ஒன்று செஞ்சுக்கிறேன். அப்போ வாரிசு உரிமையாளர்கள் எல்லாரும் அதை அங்கீகரிச்சால் பிரச்சனை முடியும். அப்படி இல்லாட்டி அது மகனுக்கு மட்டும் கொடுத்த ஒன்றாகத்தான் கருதப்படும். அதுக்காக வாரிசு சொத்தை பிரிக்கிற நேரம் இவருக்கு வாரிசு சொத்துல பங்கு இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அவரும் வாரிசு சொத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான ஒருவராக இருப்பார். ஏன்னா அது 2 பேருக்கு இடையில நடந்த ஒரு பிள்ளை தானே, அதை எங்களுக்கு இப்ப பொதுமைப்படுத்திடாது. இன்றைக்கு புள்ளை எடுத்து வளர்க்கிற ஒரு கல்ச்சர் இல்லையா? அப்ப வளர்க்கிற ஒரு பிள்ளைக்கு எங்களோட சொத்துல இருந்து பங்கு போயிடுமா? அப்ப இதுக்குதான் நான் இந்த காரணங்களை உங்களுக்கு நேரத்தோட சொன்னேன். ஒருவர் மற்றவரிடமிருந்து சொத்துக்களை பெற்றுக்கொள்றதுக்குரிய காரணங்கள் 3. அதுல 1 திருமணம், 2வது பரம்பரை இல்லையா, 3வது எங்களுக்கு இப்ப அவசியம் இல்லை. இந்த 2லையும் இந்த வளர்த்தக்குள்ள இவங்களுக்கு வர 2லையும் வரமாட்டாங்க. எனவே வளர்த்தக்குள்ள வாரிசு சொத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றவர், வாரிசு சொத்து உட்படாது. கிஃப்டா யாரு கொடுக்கிறது? வளர்த்த பிள்ளைக்கு கிஃப்ட் யார் கொடுக்கிறது? ஜெயித் மௌத்தாயாச்சு, ஜெயித் ஒரு பிள்ளைய வளர்த்திக்கிறேன். அப்ப அந்த வளர்த்த பிள்ளைக்கு இப்ப கிஃப்ட் கொடுக்கிறதா இருந்தா வாரிசு உரிமையாளர்கள் எல்லாரும் சேர்ந்து கிஃப்ட கொடுத்தா ஓகே. அதுல யாராவது அவருக்கு கொடுக்கறதுக்கு ரெடி இல்லைன்னா கொடுக்க. மௌத்தாருக்கு முன்னுக்கு கிஃப்ட கொடுத்திருந்தா ஓகே. அப்ப அந்த இடத்துல ஜெயித் வளர்த்த பிள்ளைக்கு ஜெயித் கிஃப்ட் கொடுத்த மாதிரி அடுத்த பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும் என்ற நிபந்தனையும் இல்லை. ஏண்டா அவர் பெற்றெடுத்த பிள்ளையாலே வளர்த்த பிள்ளைக்கும் அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் இடையில அந்த சமத்துவம் அந்த இடத்துல வர. கேள்வி என்னண்டா, ஜெயித் மூத்தாரு, ஜெயித்துக்கு ஆம்பளை பிள்ளை எல்லாரும் நீக்கிறாங்க. அவங்க நினைச்ச விதத்துல சொத்துக்களை பிரிச்சு போனாங்க. அவங்களுக்கு மத்தியில பிரச்சனையே இல்லை. இது பிரச்சனையா? அது பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? இஸ்லாம் சொன்ன விதத்துல நீங்க சொத்து பிரிக்கல என்றது பிரச்சனை. அல்லாஹ் தஆலா ஃபர்த் என்று சொல்லி சொன்னதுக்கு பிறகு நீங்க நினைச்ச விதத்துல பிரிச்சது அது பிரச்சனை. எனவே அவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சொத்தை நாம வாரிசு உரிமைப்படி பிரிக்கிற நேரம் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பங்கு வருகிறது என்றதை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் அறிவிச்சுட்டா அவங்க எனக்கு கிடைச்ச பங்கு ஓகே, அளவை விட கூட கிடைக்கவும் இல்லை, குறைய கிடைக்கவும் இல்லை. அப்போ அவர்கிட்ட பங்கு சரி. இன்னொரு அளவுக்கு கூட கிடைச்சி, அப்போ கூட கிடைச்ச பங்கு ரிட்டர்ன் பண்ணணும். இன்னொரு அளவுக்கு குறைய கிடைச்சி, அப்போ அவர் என்ன செய்யறது என்ற ஒரு தீர்மானத்துக்கு வரும். அது சமூகத்தில் இருக்கிற ஒரு வழக்கத்தை தான் நான் சொன்னேன். மௌத்தாகி கபரில் அடக்கம் செய்யப்பட்டவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அவர்கிட்ட பிழை இல்லையே. இஸ்லாம் ஒவ்வொருத்தருக்கும் சொத்துரிமையை வழங்கி நீங்க வாழ்ற நேரம் சம்பாதிச்சு உங்களுக்கு சொத்துக்களை சேர்த்துக் கொள்றதுக்கு இஸ்லாம் அனுமதி வழங்கிக்குது. ஆண்களாக இருக்கேன், பெண்களாக இருக்கேன். அப்போ சொத்துக்களை சேர்க்கிறது, சம்பாதிக்கிறது இஸ்லாத்தின் பார்வை நிலையான ஒன்று அல்ல. மரணிச்சதுக்கு போறோம் அவருடைய சொத்து யார் அதுக்கு பங்குகள் போவோம் என்றது தெளிவாக தான் கூறி. அப்ப அதை நடைமுறைப்படுத்தினா இந்த பிரச்சனை வராது. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் பிரச்சனை வந்தால் அது வாக்கெடுப்பிலே இல்லை, அது இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரச்சனை. வாப்பக்கு
அது பிரச்சனையாக அமையாது. கிஃப்டா கொடுக்கலும் புலருக்கு மத்தியில வாப்பக்கு கிஃப்ட் கொடுக்கலும், ஆனா சரிசமனாக கொடுக்கணும். அப்ப சரிசமன் என்றது இந்த இடத்துல இப்ப ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுக்குற நேரம் அந்த காலத்துல ஒரு செலவு வந்து வெட்டி இல்லையா, இன்னொரு 2 வருஷத்துக்கு பிறகு 2வது பிள்ளை கல்யாணம் முடிக்கிற நேரம் அதுக்கு செலவழிக்கிற செலவு சில நேரம் கொஞ்சம் கூடையிலும் குறையும், ஆனா அன்னளவாக நீளமாக அது செலவழிக்கப்படும். அப்ப இப்படி திருமணம் முடிச்சு கொடுக்கிற நேரம் மகனோடு கல்யாணம் முடிக்கிறதாக இருந்தா அப்ப அவருக்கும் அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு செலவழித்தது மாதிரி ஒரு செலவினம் கொண்டு கொடுக்கும். அப்பதான் அந்த இடத்துல நீளமாக அமையும். அதாவது உங்களுக்கு சொத்துரிமை, நீங்க சம்பாதிச்ச சொல்லி உங்கள்ட்ட இருக்கு, இவர் சம்பாதிச்சு இவர், நீங்க 2 பேரும் நானா தம்பி நிற்கிற நேரம் ஜெயிது நிற்கிறார். ஜெயித் தண்ட பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு முடிக்கிற கடன் அவருக்கு தான். அப்ப நீங்க 2 பேரும் யோசிக்கிறீங்க, வாப்பட பொறுப்பை நாங்க கொஞ்சம் எடுப்போம், நாங்க செலவழிப்போம், நீங்க செலவழிச்சா அது உங்களோட கிஃப்டாக தான் போகும், உங்களோட செலவினமாக தான் கருதும், வாப்பட செலவினமாக கருதப்பட மாட்டார் என்றால் இவங்க 2 பேரும் மனம் வந்து முன்னுக்காங்க. இவங்க 2 பேரும் செலவழிச்சாங்கன்றதுக்காக வாப்பட சொத்திலிருந்து இவங்களும் கூடுதலான பங்கு கேட்கிறார். அப்படி சொன்னாலும் இந்த இடத்துல நாங்க அதை ஏற்றுக்கொள்றது கஷ்டமே. அவர்கிட்ட கேள்வி பாருங்க, ஜெயிக்கு பிள்ளைகள் 4 ஆம்பளை பிள்ளை அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இதுல ஒரு மகன் மௌத்தகர், அவர் அந்த ஒரு மகன் மௌத்தாகிறதுக்கு முன்னும் கல்யாணம் முடிச்சு அவருக்கு பிள்ளைகள் நீ இப்படி இருக்கிற நேரம் ஜெயிதிட இந்த மகன் மௌத்தாகி ஜெயித் மௌத்தானத்துக்கு பொழுது ஜெயிதிட மூத்த மகன் பிள்ளைகளுக்கு ஜெயிதிட சொத்தை கொடுக்கலுமா? கொடுக்கல. ஏன் என்றால் ஜெயிதிட மூத்த மகன் இப்போ உயிரோட இல்லை. ஜெயிதிட மூத்த மகன் ஜெயிதிட்டு சொத்தை பெற்றுக்கொள்ள அவர் உயிரோட இருக்கும். எனவே உயிரோடு இல்லைண்டா ஜெயிதிட மூத்த மகனுக்கு சொத்துக்கள் போவார். அப்ப ஜெயிதிட மூத்த மகன் பிள்ளைகளுக்கு போகுமா? ஜெயிதிட மூத்த மகன் பிள்ளைகள் ஜெயிதிடைய சொத்துக்களை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியானவர்கள் தான், வாரிசு உரிமையாளர்கள் தான். ஆனா ஜெயிதுக்கு இன்னும் 3 ஆம்பளை பிள்ளை இருக்கிறது. எனவே அந்த 3 ஆம்பளை பிள்ளைகள் தான் இந்த இடத்துல 3 மகளுக்கு வருவாங்க. ஜெயிதிட மூத்த மகன் பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் போவாங்க. இஸ்லாத்தில லீகல் அதுதான், இஸ்லாம் சொல்ற சட்டம் இதுதான். வாப்பா மௌத்தாகிற நேரம் பிள்ளைகள் உயிரோடு இருந்தால் தான் அந்த பிள்ளைகளுக்கு வாப்பட்ட இருந்த சொத்துக்களை பெற்றுக்கொள்ளும். உயிரோடு இல்லை அவங்களுக்கு சொத்து இல்லை. தெளிவான சட்டம். முடியுமா?